மதுரையில நடக்க இருக்கிற தமிழக வெற்றிக் கழகம் சார்பில் நடக்க போற ஒரு பெரிய மாநாடு அப்படிங்கிறது எல்லாரும் எதிர்பார்த்துட்டு இருக்கிற ஒரு பெரிய தருணமாகவும் இருக்கு. மதியானத்துல இருந்து தான் மாநாடு ஸ்டார்ட் ஆகும். ஆனாலும் கூட்டம் அப்படிங்கிறது அலமோதிட்டு இருக்கு பாருங்க. அவ்வளவு ஒரு கூட்டம் விக்ரவாண்டியில கூட நம்ம அவ்வளவு அளவுக்கு பார்க்கல. அதை விட இன்னும் மாசான அளவுக்கான ஒரு கிரௌட்ஸ் அங்க ஃபார்ம் ஆயிருக்கு. இது இதை பத்தியும் அண்ட் இப்போ ஊடகங்கள் எல்லாரும் முழுக்க முழுக்க நடக்கிற எந்த விஷயமா இருந்தாலும் சரி, அதெல்லாம் முக்கியம் இல்ல. முழுக்க நம்மளுடைய கவனம் தாவேகா மாநாட்டை தான் இருக்கணும். அங்க யாராச்சும் பாத்ரூம் யூஸ் பண்ண முடியாம தண்ணி இல்ல அப்படின்னா அது ஒரு பெரிய பஞ்சாயத்து. இருக்கிறதுல எவ்வளவு பெரிய பஞ்சாயத்து அது தெரியும்ல. அதை நம்ம நோட் பண்ணணும். யாராவது குடிச்சிட்டு பாட்டில போட்டிருந்தாங்க அப்படின்னா அங்க பாட்டில் இல்லைனாலும் எங்க இருந்தாச்சும் ஒரு பாட்டில தூக்கிட்டு அங்க போட்டு நம்ம போட்டோ எடுத்து எல்லாத்தையுமே பப்ளிஷ் பண்ணி பாருங்க, ஒரு பாட்டில் கிடக்கு அப்படின்றத சொல்லணும். அண்ட் ஏதாவது ஒண்ணு சொல்லணும் அப்படிங்கறத ஊடகங்கள் தெள்ள தெளிவா வேலை பார்த்துட்டு இருக்காங்க. ஏன்னா இதெல்லாம் யாரு பண்றா, இதெல்லாம் எதனால நடந்திருக்கும் அப்படிங்கறதும் அதாவது விஜய் அவர்கள் கொடுத்திருக்கிற அவங்க தரப்புல கொடுத்திருக்கிற ஒரு அறிக்கையை பத்தியும் தெளிவா டீட்டெயிலா பேசுவோமா? அனைவருக்கும் வணக்கம். நீங்க பார்த்துட்டு இருக்கிறது கல்கரி நியூஸ் அண்ட் நான் தீபிகா. இந்த மாநாடு சும்மா லேசான ஒரு மாநாடுலாம் கிடையவே கிடையாது. சூப்பரான ஒரு மாநாடு, தெரிக்க விடுது. எல்லாருமே பார்த்து வியந்து திரும்பி பார்த்து சூப்பர்ல அப்படின்னு சொல்லும் அளவுக்கு இருக்கு. அண்ட் இன்ஃபேக்ட் நம்ம சொல்லணும்னா நல்லா யோசிச்சு பாருங்க, விஜய் அவர்களுடைய 2வது மாநாடு தான் இது. இதுல இந்த மாதிரி ஒரு தப்பு நடக்கலாம், அப்படி ஒண்ணு நடக்கலாம், திருத்திக்கோங்க அப்படின்னு சொல்லலாம் அப்படின்னா கன்ஃபார்மா தவேகாக்கு சொல்லலாம். காரணம், அவங்க நான் முன்னாடி சொன்ன மாதிரி 2வது வருடம் ஒரு 2 வயசு குழந்தை மாதிரி தான் அவங்களுடைய கட்சி அப்படிங்கிறது கூட. சோ அவங்க இது வரைக்கும் பெரிய அளவுல ஒரு தேர்தல் எப்படி இருக்கும் அப்படிங்கறத பார்த்ததில்ல. அந்த களத்தெல்லாம் புதுசா பாக்குறதுனால தப்புகள் அப்படிங்கிறது ரொம்ப நார்மலா அங்க நடக்கிற ஒரு விஷயம். இதே விஷயம் வெவ்வேறு கட்சிகள் அதிமுகவிலையோ திமுகவிலையோ அவங்க நடத்துற அந்த கூட்டத்துல பிரச்சனைகள் வருது அப்படின்னா அதை என்னங்க நீங்க இப்படி பண்ணிருக்கலாமே அப்படின்னு சஜஸ்ட் பண்ண வேண்டிய இடங்கள்ல யாருமே இருக்க முடியாது. ஏன்னா அவங்க எல்லாரும் சீனியர் பர்சன்ஸ், கரெக்டா? சோ இந்த மாதிரி ஒரு விஷயம் இருக்கும்போது இப்ப முழுக்க முழுக்க ஊடகங்கள்ல இருந்து ஆரம்பிச்சு திமுகவினர்லாம் மாறுவேடம் போட்டுக்கிட்டு உள்ள என்ன நடக்குது அப்படிங்கறத அவ்வளவு உன்னிப்பா கவனிச்சுட்டு இருக்காங்கப்பா அப்படின்னு சொல்லும் வகையில எல்லா விஷயத்தையும் அட்ரஸ் பண்ணி பயங்கரமா பேசிட்டு இருக்காங்க. சோ இதெல்லாம் பார்த்துட்டு விஜயும் சரி நம்ம ஒன்றும் பெருசா பேசக்கூடாது அப்படின்னு கவனத்துல இருந்துகிட்டே இருக்காரு. ஆனாலும் விட்டாரு ஒரு அறிக்கையை. ஏன்னா அவர் அவங்களுடைய தரப்புல இருந்து வந்திருக்கிற விஷயங்கள் என்ன அப்படிங்கறத டீட்டெயிலா பேசுவோம். அதுக்கப்புறம் அடுத்தடுத்த விஷயங்களை பேசுவோம். அண்ட் விஜய் அவர்களுடைய மாநாடு சிறப்பா நடக்கும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டு நீங்க இன்னும் ஊக்குவிக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. என்ன நடந்திருக்கு, என்ன அறிவிச்சிருக்காங்க அப்படின்னு பார்ப்போமா? முக்கிய அறிவிப்பு, எதிரிகளின் சூழ்ச்சி வலையில் சிக்க வேண்டாம் அப்படிங்கறத தெளிவுபட சொல்லியிருக்கிறாங்க. சோ தோழர்களை, மதுரை மாநாட்டை சீர்குலைக்க கோபாலபுரம் கும்பல் செய்தி ஊடகங்களை கையில் வைத்து பொய்யான கதைகளை உருவாக்கி வதந்திகளை பரப்பலாம். அதை பார்த்து கவலைப்பட வேண்டாம் அப்படிங்கறத தெளிவுபட சொல்லியிருக்காங்க. சோ இது யார் அமைச்சிருப்பாங்க, யாருடைய கையில் ஊடகங்கள் இருக்கு அப்படிங்கறது ஒரு கேள்வி வரும்போது தெளிவா விஜய் அவர்கள் சொல்றாரு கோபாலபுரம் அப்படின்னு சொல்லி. சொல்றது யாரு? ஸ்டாலின் அவர்களுடைய குடும்பத்தை, ஒட்டுமொத்த குடும்பத்தையும் தான் அவர் சொல்றாரு. எப்படியெல்லாம் மாநாட்டை இந்த கும்பல் சிதைக்கும் அப்படிங்கறத பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு பெருசா ஒரு லிஸ்ட் கொடுத்திருக்காங்க. குடிபோதையில சிலரை மாநாட்டிற்கு அனுப்பி வீடியோக்கள் எடுத்து பரப்புவது, மாநாடு அரங்கிற்குள் வாக்குவாதங்கள் சண்டைகளை தூண்டி விடுவது, டோல்கேட் நுழைவு பகுதிகளில் குழப்பத்தை உருவாக்குவது, ஆள் இல்லாத ஆம்புலன்ஸ்களை அனுப்பி அது கூட்டத்தில் சிக்குவதை போல் காட்சிப்படுத்துவது. புரியுதா? இது இபிஎஸ் அவர்களுக்கு நடந்த சேம் விஷயத்தை திரும்பவும் இவர் இங்க அட்ரஸ் பண்றாரு. எடப்பாடி அவர்களுக்கு இது அவர் மட்டும் விமர்சனம் பண்ணியிருக்காரு அப்படின்னா நார்மலான ஒரு விஷயம். ஐடி விங், அதாவது ஏடிஎம்கேனுடைய ஐடி விங் எப்போ எந்தெந்த நேரங்கள்ல எந்தெந்த டைமுக்கு ஆம்புலன்ஸ் வந்துச்சு அப்படிங்கிறதையும் தெளிவா ஒரு வீடியோவா எடுத்து போட்டிருந்தாங்க. சோ இதை ஆம்புலன்ஸ் டிரைவர்ஸ் எல்லாரும் சேர்ந்து உங்களுக்கு ஒரு பெரிய கண்டனம் கொடுக்குறாங்கன்ற மாதிரி சொல்லி கடைசியில நாங்க அப்படிலாம் ஒண்ணுமே கொடுக்கல அப்படின்னு அந்த நிர்வாகம் சார்பில் அவங்க ஒரு அறிக்கையை விடுறாங்க. சோ இது பெரிய பேக் ஃபயர் திமுகக்கு இருந்து அப்ப இவங்க தான் பண்ணிருக்காங்களா அப்படிங்கிற ஒரு சந்தேகமும் அங்க எழ ஆரம்பிக்குது இல்லையா? இப்போ இந்த நேரத்துல ஊசி மாதிரி குத்தி விடுறாரு திமுகவை விஜய் அவர்கள். உணவு தண்ணீர் கிடைக்கவில்லை, அதிக பிரச்சனை என நிர்வாகத்தை விமர்சிப்பது. கரெக்ட், ஷுவரா இதெல்லாம் பண்றக்கூடிய பர்சன்ஸா தான் இருப்பாங்க. இது திமுக மட்டும் கிடையாது, மீதம் இருக்கிற அனைத்து கட்சிகளும் விமர்சனம் பண்ணணும் அப்படிங்கறதுல குறிக்கோளா இருப்பாங்க. நபர்களை காணவில்லை, வாகனங்களை காணவில்லை என கதைகளை உருவாக்குவது, மொபைல், பணப்பை, செயின் போன்றவை திருடப்பட்டதாக கதை கட்டுவது, காவல்துறையினர் மீது தாக்குதலை அரங்கேற்றி தாவேகாவை அவமானப்படுத்துவது, எச்சரிக்கையோடு இருப்போம்,
தாவேகாவின் அதிகாரப்பூர்வ செய்திகளுக்கு காத்திருப்போம். மாநாடு நிகழ்வுகள் தொடர்பாக நாம் தலைமை பகிர்வதை மட்டுமே நம்புவோம் அப்படின்னு சொல்றாங்க. இந்த மாநாட்டின் வெற்றியால் நம் எதிரிகளின் அடித்தளமை ஆட்டம் காணும் என்பது அவர்களுக்கே தெரியும். அதனால்தான் அஞ்சுகிறார்கள் அப்படின்னு சொல்லி தெளிவுபட சொல்லியிருக்கிறாரு. விழிப்போடு இருப்போம், அமைதி காப்போம், சாமர்த்தியமாக செயல்படுவோம் அப்படிங்கறத தெள்ள தெளிவா அவங்களுடைய அறிக்கையில குறிப்பிட்டிருக்காங்க. ஸோ இவங்க சொன்ன எல்லா விஷயங்களும் போன மாநாட்டில் அவங்க ஃபேஸ் பண்ண ஒரு விஷயமா தான் இருக்கும். அதன்படியில இவங்க இப்போது வந்து ரெக்கவர் பண்ணிக்கணும். எந்த விஷயம் நடந்தாலும் பரவாயில்ல, ஊடகங்கள் எப்படி உருட்டினாலும் பரவாயில்ல, அதெல்லாம் நீங்க பெருசா எடுத்துக்க கூடாது. நாங்க ஏதாவது அறிவிப்பு கொடுக்குறோம் அப்படின்னா அதை நம்புங்க அப்படின்னு சொல்லிட்டு விஜய் அவர்கள் சொல்லியிருக்காரு. அண்ட் இந்த விஜய் வந்து ஒரு முன்னாடி இந்த மாநாடெல்லாம் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடியே ஒரு அறிக்கை ஒன்று வெளியிட்டு இருந்தாரு. ஒரு பிரெக்னென்ட் உமன்ஸா இருக்கீங்க அப்படின்னா தயவு செய்து வர வேணாம், குழந்தைகள் தூக்கிட்டு வர வேணாம், பேஷன்ஸா இருந்தீங்கன்னா வர வேணாம், நீங்க வீட்டுல இருந்தே லைவ் கன்சர்ட் பாருங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாரு. ஸோ ஒரு நல்ல விஷயம் தான். ஆனா பாரு அப்படியெல்லாம் வந்து சொல்லியிருக்காரு, அவர் பாரு அப்படின்னு சொல்லி பேசுறதுக்கெல்லாம் அங்க ஒன்றும் இல்லை. நீங்களே யோசிச்சு பாருங்க, அவ்வளோ சத்தம், அவ்வளோ ஒரு கிரௌட், நர்ஸுங்கிற ஒரு சுச்சுவேஷன் இருக்கும்போது கர்ப்பிணி பெண்கள் அங்க போனாங்க அப்படின்னா அவங்களோட நிலைமை என்னவா இருக்கும்? கரெக்டா வயதானவர்கள் போனாங்கன்னா அவங்க நிலைமை எப்படி இருக்கும்? குட்டி குழந்தைய வச்சுட்டு போனாங்கன்னா எப்படி இருக்கும்? ஸோ இதை முன்கூட்டியே சொல்றதுல என்ன தவறு அப்படிங்கிறது தான். உடனே வந்து நீ என்ன திடீர்னு டிவி கேக்கு வந்து சப்போர்ட் பண்ணிட்டேன் அப்படின்னா அவங்களாம் புதுசுன்னு சொன்னீங்கன்னா எஸ் புதுசு தான் அப்சல்யூட்லி. அவர் எப்போ வந்துட்டு நம்மளுக்கு தேவையான விஷயங்களை எதிர்த்து இதெல்லாம் அது கிடையவே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் தேசியத்தை பத்தி தவறா அவர் பேச ஆரம்பிக்கிறாரோ அன்னைக்கே அவர் முற்றிலுமா தப்பு, நீங்க செய்யறதே தப்பு அப்படின்னு சொல்லி நம்ம குறை சொல்லலாம். பட் நம்ம சொல்றதுக்கு, குறை பேசுறதுக்கு 1000 நபர்கள் அங்க இருக்கும் பட்சத்துல இவராவது ஒரு வெளிச்சம் காட்ட மாட்டாரா, இவராவது ஏதாவது ஒண்ணு பண்ணிட மாட்டாரா அப்படின்னு ஏங்கும் கூட்டத்துக்கு நடுவுல அவரை பெருசா நம்ம குறை சொல்லணும்னு ஒன்றும் இல்லை. வரட்டும், அவர் பண்ற வேலைகளை பண்ணட்டும், மக்கள் வந்து ஏதாச்சும் ஆதரவு கொடுக்கணும் அப்படின்னு நினைச்சோம்னா அவருக்கு ஓட் பண்ண போறோம், அவர் ஜெயிக்க வைக்க போறோம், அவர் திரும்ப வந்து ஆட்சியில அவரும் என்ன பண்ண போறாருன்னு நம்ம பார்க்க போறோம். ஸோ இந்த மாதிரி வந்து இது வந்து ஒரு லாங் சைக்கிளா இருக்குமே தவிர இன்னைக்கு நீ பேசிட்டியே, நீ சப்போர்ட் பண்ணிட்டியே அப்படின்னு சொல்றதுக்குலாம் அங்க ஒன்றும் கிடையாது. நம்ம எல்லாருமே வந்து யாரு தான் தப்பு பண்ணல, இவர் அந்த அளவுக்கு ஒன்றும் பெருசா பண்ணவே இல்லை. ஒரு அழுக்குமார் கூட இப்ப வரைக்கும் இல்லாம தான் அந்த நபர் இருக்காரு. பட் ஹோப்ஃபுல்லி அவருக்கான ஒரு விஷயம் இப்போதைக்கு எதிர்பார்ப்புகள் இருக்கிற ஒரு விஷயம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அவர் பேசணும், என்னென்ன விஷயங்கள் நடந்திருக்கு அப்படிங்கறத தெளிவுபட அவர் சொல்லணும், ப்ராப்ளம்ஸ் இதுதான் அப்படிங்கறத சொல்லணும். அண்ட் வந்து இப்ப நிறைய விஷயங்கள் அஜித்குமார் அவர்களுடைய சம்பவம் ஆகட்டும், ஆணவ கொலைகள் அப்படின்னு நடந்துச்சு, இது எல்லாத்துக்குமே எதிர்த்து ஒரு குரல் கொடுக்கணும், ரொம்ப நேரம் பேசணும் அப்படிங்கிறது தான் மக்கள் எதிர்பார்க்கிற ஒரு விஷயம். அது விஜய் அவர்கள் நிறைவேற்றுவாரா அப்படிங்கிறது ஒரு சந்தேகத்தின்குரிய ஒரு விஷயமாக இருக்கு. ஸோ இதுல வந்துட்டு ஆனந்த்ல இருந்து ஆரம்பிச்சு தவேகாவில் இருக்கிற ஒவ்வொரு நிர்வாகிகள் அப்படின்னு எல்லாரும் சேர்ந்து செம்மையா ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த நேரத்துல அவங்களுடைய ஒர்க்கையும் தாண்டி நான் பிஸியா ஒர்க் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி ஃபுல் டைமா ஊடகங்கள் ஒர்க் பண்ணி அந்த முன்னாடி சொல்லியிருந்த மாதிரி ஒரு காலி சேர், பாட்டில்ஸ் அப்படின்னு என்ன நடந்தாலும் சரி, என்ன விஷயமா இருந்தாலும் சரி, நாங்க அதை போட்டோ எடுத்து போட்டுருவோம்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஊடகங்கள் போட்டுட்டு இருக்கிற இந்த செய்தியை பார்த்து மக்கள் இன்னொரு புறம் கேட்கிற ஒரு கேள்வி என்ன தெரியுமா? இந்த மாநாடுல என்ன நடக்குது? ஒரு பேப்பர் கிடக்குது, ஒரு பாட்டில் கிடக்குதுன்னு சொல்ற நீங்க தூய்மை பணியாளர்கள்லாம் 13 நாட்கள் போராட்டம் பண்ணாங்க. அவங்களுடைய குமுறல்களை மீதம் இருக்கிற பிரைவேட் சேனல்ஸ் எடுத்துட்டு வந்து போட்டு காமிச்சிட்டு இருந்தாங்களே தவிர நீங்க என்ன பண்ணீங்க அப்படின்னு சொல்லி நிறைய நியூஸ் சேனல்ஸை பார்த்து கேட்கறாங்க. நம்ம அந்த பேரெல்லாம் சொல்ல தேவையில்ல, பட் அது நடந்துட்டு இருக்கு. இப்ப நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கே தெரிய போகுது. ஸோ இவங்களுக்கெல்லாம் வந்து நீங்க சொம்பு தூக்கும் போது நீங்க ஏன் அவங்களுக்கான ஒரு குரலை ஏன் கொடுக்கல அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு. ஸோ மதுரையில அதே மாதிரி தூய்மை பணியாளர்கள் போராட்டம் பண்றாங்க. இவங்களை இரவோடு இரவா கூப்பிட்டுட்டு போய் அவங்க ஒரு ரூம்ல வந்து ப்ரிசர்வ் பண்ண மாதிரி இவங்களையுமே அதே மாதிரி அழிச்சு ஏத்துறீங்க. ஸோ இந்த மாதிரி விஷயங்களை நீங்க ஏன் போட்டு காமிக்கல, ரிப்பீட்டட் மோட்ல காட்டலாம்ல அப்படின்னு சொல்லி கேள்விகளை எழுப்பிட்டு இருக்காங்க. கேட்கிற கேள்விகள் என்னவோ சரிதான், பட் அதற்கான பதில் வருமா அப்படிங்கிறது தான் பெரிய தயக்கம். இதுலயும் மற்ற கட்சிகள் தாவேகாவை விமர்சனம் பண்ணக்கூடிய ஒரு சூப்பரான விஷயம் அவங்களுக்கு கையில கிடைச்சிருச்சு. 100 அடி உயரத்துல ஒரு கொடி கம்பம் நடனம் அப்படின்னு பிளான் பண்ணி அந்த கம்பம் என்ன ஆகுது, வெயிட் தாங்க முடியாம நிக்க முடியாம அப்படியே சாஞ்சிருது. ஆனா நல்ல வேலை, யாருக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை. ஒரு கார் மேல விழுந்து அந்த கார் வந்து அவ்வளோ டேமேஜ், இருக்கிறது 2 காரு, டைம் பாருங்க, 2 கார்ல இன்னொரு கார் மேல பெருசா ஒண்ணுமே படல, ஒரு கார் வந்து பயங்கரமா டேமேஜ் ஆயிடுச்சு. ஸோ இந்த மாதிரி பல விஷயங்கள் நடந்திருக்கு. நான் நினைஞ்சிருங்க, இன்னும் என்னென்ன விஷயங்கள் நடக்குது, யார் யார் இந்த மாநாட்டில் பேசுறாங்க, என்னென்ன விஷயங்கள் மக்களுக்காக பேசுறாரு அப்படிங்கறதெல்லாம் பொறுத்திருந்து பார்ப்போம். அண்ட் திமுக அண்ட் அதிமுக இவர்களுடைய எல்லா கண்ணும் முழுக்க விஜய் அவர்கள் மேலதான் இருக்கு. என்ன நடக்கும் அப்படிங்கறத பொறுத்திருந்து பார்ப்போம். நிகழ்கால நிகழ்வுகளுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ so much for watching this video. Bye.